வணக்கம், இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு யூஸ் ஆகிற மாதிரி வீடியோஸ் தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுபடி வந்து ஆல்ரெடி ஜிஎஸ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தமிழில் ஒரு டாபிக் பார்க்கலாம். இந்த தமிழில் ஆல்ரெடி வந்து மருவு பெயர்கள் பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூஸ் தான். ஏன்னா வந்து மருவு பெயர்கள் வந்து நமக்கு போன வருஷம் வரைக்கும் நமக்கு எவ்வளோ தெரியும்னா ஒரு 80லேருந்து 82 படித்தா போதும் அப்படின்னு இருந்தோம். பட் வந்து 2025 எக்ஸாம் படி பார்த்தோன்னா ரொம்ப டெப்த்தாக கேட்குறாங்க. கொஷினோட லெவலும் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 400லேருந்து 450 மருவு பெயர்கள் வந்து 6th to 12th புக்ஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மொத்தமாக எடுத்து தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இது பார்ட் 2 வீடியோ. இப்போ மருவு பெயர்கள் அப்படின்னா என்னன்ற ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துலாம். இது ஃபஸ்ட்டு பார்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் பார்ட் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக செகண்ட் பார்ட் பார்க்குறவங்களுக்கு இது இதில் யூஸ் ஆகும். ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டில் கொடுத்துருக்க ஊரோட மருவு பெயர்கள் இதில் இருக்காது. ஸோ நீங்கள் எல்லா மருவு பெயர்களும் தெளிவாக படிச்சிடணுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட் பார்ட் வீடியோவும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ஃபஸ்ட்டு மருவு என்றால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழக ஊர் பெயர்கள் காலப்போக்கில் ஒலிப்பு மாற்றத்தால் சிதைந்தோ திரிந்தோ அல்லது சுருங்கியோ வழங்கப்படுவதே மருவு எனப்படும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அதாவது கூற்று காரணம் கேட்குறாங்க, கூற்று கொடுத்துட்டு காரணம் கேட்குறாங்க, அதை மாதிரி இடத்துலலாம் இது யூஸ் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் இருக்க ஃபஸ்ட்டு ஊர் என்னென்னு பார்த்தோன்னா உகுநீர்க்கல், அப்படி இல்லைனா புகை நற்கல். இதுதான் வந்து ஒகேனக்கல்னு மாறி இருக்குது. ஸோ இந்த ஒகேனக்கல் மாதிரியே இன்னொரு ஊரும் இருக்குது, அதே மாதிரியே தொடங்கும். அதனால் இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. உகுநீர்க்கல் அல்லதுன்னா புகை நற்கல், ஒகேனக்கல்னு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு உசிலம்பட்டி. உசிலம்பட்டின்றது உசிலைன்னு மாதிரி இருக்குது. இது உசேனூர். உசேனூர் வந்து தான் ஓசூர்னு மாதிரி இருக்குது. உசேனூர், ஓசூர். உருத்திரகோட்டீஸ்வரம், இது வந்து திருக்கழுக்குன்றம். இதுவுமே வந்து ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்குது. ஸோ இதேமாரி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நல்லா நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊர் நேமில் வந்து ஒரு தடவை 2 தடவை வீடியோ பார்த்தாலாம் வந்து மைண்டில் நிற்காது. ஏன்னா அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் நிறைய படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் நிற்காது. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஊரை வந்து தனியாக நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு அப்புறம் ரீகால் பண்ணால் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். உலகமாதேவிபுரம், இது எப்படி மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னா ஓலகபுரம், அப்படி இல்லைன்னா ஓலகாபுரம். இது ரெண்டுத்தில் எதுனாலுமே ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு உறையூர். உறையூர்ன்றது கோழியூர் ஆர் வந்து உரந்தை அப்படின்றது மாதிரி இருக்குது. உஜ்ஜயினி. உஜ்ஜயினின்றது உஜ்ஜை அப்படின்னு மாறி இருக்குது. உஜ்ஜயினி எப்படி மாதிரி இருக்குது, உஞ்சை அப்படின்றது மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஊற்றங்கரை வந்து ஊத்தங்கரைன்னு மாறி இருக்குது. ஊற்றங்கரை, ஊத்தங்கரை. எருக்கத்தம்புலியூர் வந்து ராஜேந்திரப்பட்டினம். எருக்கத்தம்புலியூர், ராஜேந்திரப்பட்டினம். நெக்ஸ்ட்டு எருசலேம். எருசலேம்ன்றது எருசலை அல்லது சாலேம் அப்படின்னு மாறி இருக்குது. எருசலேம் வந்து எருசலை அல்லது சாலேம் அப்படின்னு மாறி இருக்குது. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையுமே வந்து நோட்டில் நோட் பண்ணியிருக்கோங்க. எவ்வூல், திரு எவ்வூல், திரு எவ்வளூர். இது வந்து எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தோன்னா திருவள்ளூர்னு மாறி இருக்குது. இதில் நமக்கு திரு எவ்வூல், திரு எவ்வளூர் இதெல்லாம் கொடுத்தா வந்து திருவள்ளூர்னு தெரியும். பட் எவ்வூல் அப்படின்றது எப்படி மாறி இருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வூல்ன்றது திருவள்ளூர் அப்படின்னு மாறி இருக்குது. ஏமநல்லூர், இது எப்படி மாறி இருக்குன்னு பார்த்தோன்னா திருலோகி அப்படின்னு மாறி இருக்குது. ஏமநல்லூர், திருலோகி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏரிக்காடு. ஏரிக்காடு தான் ஏற்காடுன்னு மாறி இருக்குது. ஏரிக்காடு, ஏற்காடு. இந்த ஏரிக்காடில் இருக்க ரேவும் ஏற்காடில் இருக்க ரேவும் வேறு வேறு. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒக்கநின்றான்புரம். இது என்ன மாதிரி இருக்குன்னா ஒக்கனாபுரம். ஒக்கநின்றான்புரம், ஒக்கனாபுரம்னு மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து ஒத்தகமந்து. இந்த ஒத்தகமந்து அதுக்கப்புறம் இருக்க ரெண்டுமே வந்து ஒரே ஊரை தான் குறிக்குது. ஒத்தகமந்து வந்து ஓட்டக்கமண்டு அப்படின்னா ஊட்டி, இதை குறிக்குது. அது கூடவே ஒத்தையக்கல் மந்தை, ஒற்றைக்கல் மந்தை, இது ரெண்டுமே எதை குறிக்குதுன்னு பார்த்தோன்னா உதகமண்டலம், உதகையை தான் குறிக்குது. இது எல்லாமே வந்து ஊட்டியை தான் குறிக்குது. ஸோ எது கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஒத்தையக்கல் மந்தை, ஒற்றைக்கல் மந்தை, இது ரெண்டுமே வந்து உதகமண்டலம், அதாவது ஊட்டின்னு சொல்கிற உதகையை தான் குறிக்குது. இப்போ இந்த வீடியோவை வந்து இன்னொரு தடவை ரீகால் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அடுத்தடுத்த பார்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு பாட்டும் வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா வந்து நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இன்றைக்கி கொடுத்துருக்க அந்த 20லேருந்து 25 நான் சொல்லியிருப்பேன், அதை வந்து நல்லா ரீகால் பண்ணிவிட்டு ஒரு தடவை எழுதியும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் மைண்டில் நிற்கும். ஏன்னா நமக்கு இன்னும் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ படிக்கும் போதே தெளிவாக படிச்சிருங்க. அப்போ தான் நமக்கு வந்து மைண்டில் நிற்கும். இல்லைனா நமக்கு ரீகால் பண்ணலன்னா மறந்துடும். ஒரு இதை படிச்சிங்கன்னா ரிட்டன் ரீகால் பண்ணிக்கோங்க. கூடவே இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான தமிழ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு, தமிழில் இருக்க கொஷின்ஸ், இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான தமிழ் வீடியோஸ் உங்களுக்கும் வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.